மோமோஸ்மா மோமோஸ் சிக்கன் மோமோஸ் வாங்கம்மா வாங்க சிக்கன் மோமோஸ் வாங்க இதுவரையில் நீங்கள் சுவைத்திடாத புதிய சுவையில் சிக்கன் மோமோஸ்ங்கிறதுனால சிக்கனமா இருக்கும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சிக்கனை அதிகமாகவும் மற்ற பொருள்லாம் கம்மியாகவும் போட்டு செஞ்சிருக்க சிக்கன் மோமோஸ். வாங்கம்மா வாங்க சுட சுட சாப்பிட சிக்கன் மோமோஸ். குழந்தை கடைக்கு வாங்கம்மா குழந்தை கடைக்கு வாங்க. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை. www.com. ஓனர் வாங்க ஓனர் வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஓனர். அப்படியே என்னைய எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா? எதுக்கு பூ? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்காத ஓனர். என்ன விஷயம் பூ? ஓனர் கூவத்துல போய் குளிக்க போனதா கேள்விப்பட்டேன், உண்மையா? இத கேட்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா போல்க. இந்த கேள்வி இப்போ உனக்கு ரொம்ப அவசியமாக்கா? இல்ல ஓனர், உங்க புருஷன் கூட சேரணுங்க கூவத்துல போய் குளிக்க போனியலாமே. நான் கேள்விப்பட்டதுல உண்மையா ஓனர், தெரிஞ்சுக்கலாமே தான் கேட்கேன். ஆமா, நான் என் புருஷன் கூட சேரறதுக்காக கூவத்துல போய் குளிச்சிட்டு வந்தேன். நீ உன் மாமியார் கூட சேரணும்னா ட்ரைனேஜ்ல போய் உளு. ஓனர் ஒரு டவுட் கேட்டா சொல்லுங்க ஓனர். நாங்களே எங்க புருஷனோட சேர்ந்து மாமியாரோட சேர்ந்து கும்மி அடிச்சு வாழணுமா இல்லையா? கும்மி அடிச்சியா? அது வந்து குதூகலமா. சே, எல்லாம் கன்றாவியா தான் இருக்கு. ஓனர் நான் கேள்விப்பட்டது உண்மையா இல்லையா? உங்க புருஷனோட சேர்ந்துட்டீங்களா இல்லையா ஓனர்? கூவத்துல குளிச்சா உண்மையா இல்லையா? பேர் இருப்பா, நான் எங்க கூவத்துல போய் குளிக்க போனேன். என் தம்பி கூமாம்பேட்டிக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லி கூட்டிட்டு போனா. பார்த்தா பஸ்ல ஏறி போய் கூவாத்துல இறங்கிருக்கோம். அங்க போய் கூவாத்துல போய் உளுந்து குளிச்சிட்டு வந்திருக்கு. ஓனர் நீங்க கூவாத்துல குளிச்சீங்களா? நான் எங்க குளிச்சேன்? நான் குளிக்கல. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க ஓனர், தப்பிச்சிட்டீங்களா? ஏன் நான் கூவத்துல உளையிலேன்னு ஒரு வருத்தமா இருக்கோ? இல்ல ஓனர், உளுந்து குளிச்சிருப்பீங்களோன்னு நினைச்சேன். ரொம்ப ஆசைப்படாத, நான் ஒன்னும் உளையல. இல்ல ஓனர், கூவாறு ரொம்ப வாசனையா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் உளுந்து குளிச்சீங்களோன்னு கேட்டேன். நீ சாப்பாடு கடை தானே போட்டிருக்க? நானும் பாக்கி வந்ததுல இருந்து கூவாறு ட்ரைனேஜ் சாக்கடைன்னு பேசிட்டு கேக்கு. இல்ல ஓனர், இந்த கேள்வி கேட்கணும் நேரத்துல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் உங்களை பார்த்தனா ஞாபகம் வந்துட்டு ஓனர், அதான் கேட்டேன். ரொம்ப அவசியம், இப்ப கேட்டோன்னு நீ உள்ள போறியாக்கா? இல்ல ஓனர், உங்களுக்கு நல்லது நடந்துச்சா இல்லையான்னு கேட்கலாமே. நீ ஒண்ணு இது வரைக்கும் நடக்கல, நடந்துச்சுன்னா பாப்போம். ஆமா, நீ மட்டும் எப்படி வராம தப்பிச்சா? அது வந்து ஓனர், நான் குழந்தை வச்சிருக்கேன்ல. நீ எங்க வச்சிருக்க? எப்பவுமே இந்த பச்சை கிளி தானே வச்சிருக்க. ஓனர் பச்சை கிளி வச்சிருந்தாலும் பெத்தது நான் தானே. பகல்ல பச்சை கிளி பாப்பா, ராத்திரி நான் பாத்துக்கிடுவேன். அதனாலதான் வர முடியாம போச்சு ஓனர். ரொம்ப கவலைப்பட்டுக்கிறாத. வந்திருந்தா நீ தான் முதல் நாளா குளிச்சிருப்ப. ஐயா சை நீங்க இவ்வளவு தூரத்தில் நிக்கும் போதே கப்ப அடிக்குது ஓனர். பேதி இருப்ப, நான் குளிக்கலாம் சொல்லிட்டு இருக்கேன்ல. கூவத்துக்கு குளிக்க போயிட்டு குளிக்காம இருந்தேன்னு சொல்றியே, சந்தேகமா இருக்க ஓனர். இந்த வந்துட்டால மீன்காரி. கூவத்துல குளிச்ச முதல் இவதா இங்க இருந்து வரணும்னு நினைக்க நாத்தம். வானரி ஆடி எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்துறியோ வானரி? நானே சோறு தண்ணி திங்க முடியாம கிடக்கேன். ஏன் கடையிலே கிடக்க? நல்லா தானே குத்துக்கள் மாதிரி வந்திருக்கா மீன்காரி. இல்ல வானரி, குதிச்சு எனக்கு தான் தெரியும். கூமா போயிட்டு ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்படி கூவாத்துல போய் தள்ளுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, உன்னை நான் தான் வந்து குளின்னு கூப்பிட்டேன். என்ன மீன்காரி, என்ன சொல்லிட்டு இருக்கேனே? சொல்லாம வேற என்ன செய்ய? உங்க குடும்பம் மட்டும் தான் அங்க குளிக்கல. மீதி எல்லாரும் உள்ள கிடந்து குளிக்கும் போது நீங்க ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்ததுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. வேணும்னே எங்களை கொண்டு போய் கூவாத்துல தள்ளி இருக்கீங்க. இங்க பாரு மீன்காரி, உன்னையெல்லாம் கூவாத்துல சும்மா தள்ளி இருக்க கூடாது. கொண்டை அறுத்துட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்னு அப்படி பேசிருக்க மாட்டா. அந்த ஆளு கடல்ல போய் கலந்துருப்பா. நானே குளிக்கணும் தான் கிளம்பிட்டு இருந்தேன். நீங்களும் உளுந்ததை பார்த்துட்டு தான் ஓரமா நின்னுட்டேன். பேதி இருப்பா மீன்காரி, என்னைய குறை சொல்லிட்டு இருக்கா? இப்படியே பேசிட்டு திரிய கொண்டை அறுத்துட்டு கூவாத்துல கொண்டு போய் தள்ளி விட்டு வரேன். மீன்காரக்கா நினைச்சதெல்லாம் நடந்துட்டா? நீ வேற குழந்தை பிள்ளை, இப்படி சொன்னாவளே நாங்க போய் குதிக்க போனோம். சொன்னவையெல்லாம் தப்பிச்சிட்டாவ, நாங்க போய் உளுந்து குதிச்சு இப்ப நாரி போயாச்சு. மறுபடியும் அதை நினைக்க கூட நாங்க விரும்பல. யார் என்ன கெட்ட மனசோட செஞ்சிருந்தாலும் அவியலுக்கே திரும்ப அது கிடைக்கட்டும். என்ன மீன்காரி, சாபத்தை சைடுல விடுறீங்க? வானரி, நான் என் கஷ்டத்தை தான் குழந்தை பிள்ளைக்கு சொல்லிட்டு இருக்கேன். சில பேருக்கு நம்ம கஷ்டம் காமெடியா தெரியுது. ஆமா, சோறு தண்ணி திங்க முடியாம
இங்க பாரு மீன்காரி, உன்னை எச்சரிக்கிறேன். டூருக்கு வரைக்கும் நான் உன்னை கூடவே இல்ல. ஏதோ என் தம்பி கூப்பிட்டான்னு நீ ஓடி வந்திருக்க. பேரு என்ன போட்டுக்கிட்டு இருக்க நீ? இதுக்கு மேல நீ கூவத்துல விழுந்ததுக்கு நான் தான் காரணம் சொல்லி பாரு. மறுபடியும் வேணும்னே பிடிச்சு கூட தள்ளி விட்டு வந்துருவேன். இருக்கட்டும் இருக்கட்டும். யார் கூட்டிட்டு போனாவே எங்க போனான்னு எல்லாம் தெரியும். தாளுங்க குழந்தை பிள்ளைட்டு கேட்டு வாங்கிட்டு போட்டு. இந்த மீன்காரிக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. பேதி இருப்பா, நான் தான் வேணும்னு கூட்டி கூட தள்ள மாதிரி சொல்லிட்டு தெரியா? குழந்தை பிள்ளை என்ன கடை போட்டிருக்கா? ஏதோ ரவுண்டா முடிச்சு போட்டு வச்ச மாதிரி இருக்கு. என்னது குழந்தை பிள்ளை? ஏக்கா இது சிக்கன் மோமோஸ். குழந்தை பிள்ளை கொல்கட்டை மாதிரி தெரியுதே, இனிப்பா இருக்குமா? இனிக்காதுக்கா, உரப்பா தான் இருக்கும். ஏ குழந்தை, உன் கடைக்கு நான் தான் முதல்ல வந்தேன். எனக்கு தான் நீ முதல்ல தரணும். அந்த மீன்காரி கொடுத்தான்னு வச்சுக்க, இதுக்கு மேல உன் கடை பக்கமே வரமாட்டேன். ஓனர் சண்டை விடாமல் இல்லைங்க ஓனர், 2 பேருக்கும் தாரை. 2 பேருக்கு தாரையும் சமாளிக்கிறதுல இருக்கட்டும். முதல்ல எனக்கு தந்த ஆகணும். குழந்தை பிள்ளை 400 ரூபாய் கொடுத்து தான் வாங்கி, எனக்கு தான் நீ முதல்ல தரணும். குழந்தை, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, சீக்கிரமா ஒரு பிளேட் மோமோஸ் பார்சல் கொடு. என்ன குடுமி, என்னமா கலெக்டர் ஆபீஸ்க்கு போற மாதிரி பேசிட்டு இருக்க? யாருக்குனே இந்த மீன்காரி நானே எனக்கு தான் முதல்ல சொல்லிட்டு இருக்க. இதுல இடையில நீ வேற பூர்றவள்க. நாங்க வாங்கிட்டு போன வர பொறுமை நின்னு வாங்கிட்டு போ. 1 ரூபாயில நான் ஆபீஸ்க்கு போன டைம் ஆகுது. என்ன ஆபீஸ்னு ரொம்ப பீத்திரி என்ன? கக்கூஸ் கலவதானே போற? நான் என்னமோ வெட்டியா இருக்க மாதிரி தான் இவர் மட்டும் தான் ஆபீஸ்ல போய் அப்படியே கழட்ட போற மாதிரி பேசிட்டு இருக்கார். இங்க பார், மூணாவது தான் வாங்கணும். நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் முதல்ல வாங்குவேன். வாங்குற வரைக்கும் அமைதியா பின்னால நிக்கணும். வானரி, அது ஆபீஸ்க்கு போற பிள்ளை. நீங்க வீட்ல தான சும்மா இருக்கீங்க. ஆபீஸ் போற பிள்ளை முதல்ல வாங்கிட்டு போட்டோம். நானும் விட்டு கொடுக்க, நீங்களும் விட்டு கொடுங்க. ஆமா, நான் சும்மா இருக்கேன், நீ பார்த்தா. இங்க பார் மீன்காரி, நான் ஒன்னும் சும்மா கிடையாது. 10 வீட்டுக்கும் 10 மாட்டுக்கு சிலபல கோரிக்கை சொந்தக்காரி. எனக்கு இல்லாத வேலை இவளுக்கு இருக்கு. ஆபீஸ்க்கு அவசரம்னா முதல்ல வந்திருக்கேன். முதல்ல நான் தான் வந்தேன், நான் தான் வாங்குவேன், நீ பின்னாடி போ. ஏ குழந்தை, ஒரு பிளேட் மோமோஸ் எவ்வளவு? ஓனர் வெறும் 100 ரூபா தான் ஓனர். ஆமா, 100 ரூபா ரொம்ப சிம்பிளா சொல்லு. ஓனர் உங்க ரேஞ்சுக்கு 100 ரூபாய் ரொம்ப கம்மி தான் ஓனர். ஒரு பிளேட்டை பாருங்க எத்தனை இருக்கு, நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க ஓனர். 100 ரூபானா இது ரொம்ப கம்மி தான். சரி 2 பிளேட் கொடு. சீக்கிரம் வாங்குங்க, நேரம் ஆகுது. எதுக்கு இப்படி காதுக்குள்ள இருந்து வெச்சிட்டு இருக்க? கடையில் நான் வியாபாரம் வாங்கிட்டு இருக்கேன். தந்தாதான் வாங்கிட்டு போக முடியும். காத்திட்டு நின்னு வச்சுக்க, குடுமி அறுத்து அடுப்புல போட்டுருவேன். வானரு, வேலைக்கு போற பிள்ளையே. என்னது? உங்ககிட்ட ஒண்ணும் சொல்ல ஆகாது. என்கிட்ட மட்டும் ஒண்ணும் சொல்ல ஆகாது. இவளட்டெல்லாம் சொன்னா இல்ல ஆவிரம். ஓனர் நாங்க ஓனர் பார்சல் கட்டியாச்சு. சுசண்டி, இந்த 100 ரூபாய் ரொம்ப தான் பண்ணியாவே. கூத்தல நம்மள மட்டும் குளிக்க வச்சிட்டாவே, குளிக்காம வந்துட்டாவல, அந்த திமிர்ல தான் பேசியாவே. ஆமா சாமிமா, தெரியுது. நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்ப கூட்டிட்டு போய் கூவத்துல குளிக்க வச்சிருவான். என்ன கூடி திட்டம் போடுறீங்களா? உங்க திட்டம்லாம் எந்த காலத்துலயும் பறிச்சுக்கிடாது. இங்க பார் குடிமி, ஒழுங்கா இருந்துக்க, இல்ல குடிமி கூவத்துக்கு போயிடும். என்னோட குடுமி எழுக்கலன்னா இந்த 100 ரூபாயால இருக்கவே முடியாது. சாமிமா, நீ முதல்ல வாங்கம்மா, ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுல்ல. சரி சுசண்டி, ரொம்ப தேங்க்ஸ். குழந்தை, ஒரு பிளேட் மோமோஸ் எவ்வளவு? 100 ரூபா தான் சோமி. ரொம்ப அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கும், அப்ப நான் வேணா பாதி எடுத்துட்டு தட்டுமா? அது இல்ல குழந்தை, ரேட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னேன். உன் கண்ணு முன்னாடி தானே ஓனர் வாங்கிட்டு போனாவே. அப்படியே பணக்கார பியல் எவ்வளவு நாள் கொடுத்து வாங்குவாங்க? சோமி, பணக்காரவியலோ ஏழவியலோ எல்லாரும் வாங்குற அளவுக்கு தான் நான் 100 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் 1000 ரூபாய் 10,000 விற்கல. ஒரு பிளேட்டே 100 ரூபா தான் வாங்கிட்டு போ. சாமிமா, ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. 100 200 ரூபாய்க்குலாம் வருத்தப்படலாமா? உன் லெவல் என்ன? உன் சம்பளம் எவ்வளவு? வாங்கம்மா, நீ 1000 ரூபாய் கொடுத்து கூட வாங்கலாம். என் கஷ்டம் கேட்குங்க தெரிய போகுது. சரி சுசண்டி, குழந்தை ஒரு பிளேட் பார்சல் கொடு. சரி சோமி, இரு தாரை. என்ன சரோஜா, காலையில பார்சல் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. வீட்ல டிபன் எதுவும் செய்யலையோ? ஏக்கா, டிபன் எங்க அம்மா செஞ்சிருக்கா. என் தம்பி ஆபீஸ்க்கு போவான்ல, எங்க அம்மா காலையில செஞ்சிருவா. ஆனாலும் குழந்தை கடை போட்டுருக்கல, அவட்ட போய் என்ன செஞ்சிருக்கான்னு பார்க்க போனேன். ஏதோ மாமாசம் ஏதோ செஞ்சிருக்கேன்னா, அதான் என் பிள்ளைகள் கொடுக்கலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். அப்படியே சரோஜா, குழந்தை கடை போட்டுருக்காளோ? ஆமாக்கா, கடை போட்டுருக்கவங்களுக்கு தெரியாதோ? தெரியாது சரோஜா, நானே ஹோட்டல்ல தான் இட்லி வாங்க போகணுமோ, இன்னைக்கு எதுவுமே செய்யலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடை போட்டிருக்காக்கா, மோமோஸ் கடையா? மோமோஸ்னா என்னது? ஏதோ சிக்கன் மோமோஸ்னு சொன்னாக்கா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் அதுல சாப்பிட்டு பார்க்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இந்த மீன்காரி குடிமிகாரிலாம் வந்து அவசரத்துல நின்றுட்டு இருந்தாள்வே. அதனால தான் எதுக்கு இங்க இருந்து சாப்பிட்டு பார்சல் வாங்கிட்டு போய்
சரிக்கா, சுட சுட தான் இருக்கு, போய் வாங்குங்க. ஆமா சரோஜா, நேத்து டூருக்கு பண்ணியலாம்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. கூப்பிட்டுருந்தீங்கன்னா நானே பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருப்பேனே. ஏக்கா நல்ல வேளை நீங்க வரலன்னு நினைச்சுக்கிடுங்க. ஏன் சரோஜா? ஏக்கா போன எங்களுக்கே எதுக்குடா போனோன்னு ஆயிப்போச்சு. என்னாச்சு சரோஜா, என்ன பிரச்சனை? ஏக்கா அந்த ஊருக்கு போக முடியலக்கா. வேற எங்கேயும் தம்பி கூட்டிட்டு போயிட்டான். ஏதோ ஆறு இருக்கு குளம் இருக்குன்னு போய் குதிச்சு குளிக்கலான்னு பார்த்தா ஏதோ கூவா இருக்காது, அதுல போய் விழுந்து எழுந்து வந்திருக்கு. ஐயோ, நீனும் குளிச்ச கூவத்துல? இல்லக்கா, அந்த மீன்காரி குடிமிகாரி சிலுப்பா செல்லமா எல்லாரும் குளிச்சுட்டு அழுவேன். நான் என் பிள்ளைகளையும் தம்பி பாத்துக்கன்னு சொல்லிட்டு குளிக்கலாம் தான் நினைச்சிட்டு நின்னேனா, அதுக்குள்ள இதுவெல்லாம் குதிச்ச உடனே நாரி போச்சு. ஒரே நாத்தக்கா, அதனால தாங்க முடியல, ஓடி வந்துட்டோம். அப்படியே சரோஜா, எதுக்கு அப்படி போனியே? கரெக்டா சரியான இடத்த பார்த்து விசாரிச்சு போக வேண்டியதானே? ஏக்கா விசாரிச்சுட்டு எங்க போவ? போன்ல பார்த்துட்டு என் தம்பி கூட்டிட்டு போனான், அது அப்படி இருந்திருக்கு, போக முடியலக்கா. சரி சரோஜா, அப்ப என்ன போனியன்னு நானும் வாரேன். அங்க இப்ப போக முடியாதாக்கா, அடைச்சு வச்சிருக்கா, அவளை தடை போட்டிருக்கான். அப்படியா, போக முடியாதோ? ஆமாக்கா, அங்க போக வேண்டாம், நம்ம வேற எங்கேயாவது பிற போவோம். சரோஜா, கடைக்கு போயிட்டு வந்தியம்மா? ஆமா, கையில என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கா? மோமோஸ் பாட்டி, குழந்தை கடை போட்டிருக்கா, அவதான் வித்துக்கிட்டு இருந்தா வாங்கிட்டு வந்து பாட்டி. சிக்கன் மோமோஸ் என் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடும், நீங்களும் ஒண்ணு சாப்பிடுங்க பாட்டி. என்னது ஒண்ணு எப்படி பட்டோம்? சரி பாட்டி, கூட ஒண்ணு தாரி வாங்க. என்னது கூட ஒண்ணு? அதெல்லாம் கடை வாய்க்கு கூட பத்தாது. நான் என்னோட தங்கச்சி குடிச்சு மரியாதை கூப்பிட்டுட்டு குழந்தை கடையில போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரேன். பாட்டி, எங்க அம்மையும் சமைச்சிருக்கல்ல, இது சும்மா கொஞ்சமா டேஸ்ட் பாருங்க பாட்டி, உள்ள வாங்க தாரேன். ஆஹா, சிக்கன் மோமோஸ்னு சொல்லியா? சொத்தால டேஸ்ட் பார்த்தா நுண்ணி நாக்குக்கு கூட பத்தாது, அதனால நான் கடையிலே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரேம்மா. நீ உன் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடு. பாட்டி வர வர ஒன்னும் சொன்ன கேட்கறது கிடையாது. என்ன ஓட்ட வாடியா பாருங்க ரோசா பக்கா. சரோஜா, அந்த பாட்டி இங்கே தங்கிட்டாவளா, வீட்டுக்கு போகவே இல்லையோ? ஏக்கா பாட்டிக்கு இந்த ஊர்ல இருக்கதா பிடிச்சிருக்குதா? எங்க சித்தி என்ன போகல, இங்க தானே இருக்காவே. சித்தி போனாலும் போவ, பாட்டி இங்க இருந்தாலும் இருப்பாவேன்னு நினைக்கேன். அப்படியா? பெரியவி இருக்கிறது நல்லா தான் இருக்கும். ஆமாக்கா, பாட்டியோட கொஞ்சம் ஜாலியா கலகலப்பா தான் போகுது, ஆனா சில நேரத்துல கொஞ்சம் டென்ஷன் பண்ணி விட்டுருது பாட்டி. சரி சரோஜா, நான் ரூபாய் எடுத்துட்டு சிக்கன் மோமோஸ் வாங்கக்கு போறேன். ஏக்கா கொஞ்சம் சீக்கிரமா போங்கக்கா, எங்க பாட்டி போற வேகத்தை பார்த்தா மொத்தத்தை காலி பண்ணாலும் பண்ணிவிடும். சரி சரோஜா, ரூபாய் எடுத்துட்டு போறேன். வாலி அடைச்சிட்டு யாரும் நிக்காண்டா, போற வார வாலி எல்லாருக்கும் போதுவி. ஏன் மீன்காரி, நான் ஒத்தி நிக்கிறது உனக்கு டிராபிக் ஜாம் ஆன மாதிரி இருக்கும்? ஒரு ஆளா இருந்தாலும் வாரமா போய் நிக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி நடுவுல நிக்கணும்? நான் இங்க நடுவுல நிக்க, என் வீட்டு முன்னால தான் நிக்கேன். நீ ரோடு அந்த பக்கம் இருக்கு, அங்க தள்ளி போன. எங்களுக்கு பாவ தெரியும், ரோட்ல வண்டிகாரன் போகும்போது வரும்போது இடிச்சிட்டு போறதுக்காக்கா. நடபாதை வாரமா தான் இருக்கு, அதுல தான் நாங்க வருவோம். என்ன மீன்காரி, ஏன்ட பிரச்சனை பண்ணாம உன்னால இருக்க முடியல? வானரி, அந்த பிள்ளை ஆபீஸ்க்கு போனோன்னு கால்ல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி நிக்குது. சரி வாங்கிட்டு போட்டா நம்ம வீட்டுல சும்மா வேற இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? இப்ப அவ்வளவு அவசரமா இத வாங்கிட்டு வந்தீங்களே, வீட்டுக்குள்ள தான் போனீங்களா? தெருவுல நின்னு அந்த ராசா போட்டு காதை விட்டுட்டு நிக்கிறீங்க, இதுதான் உங்க அவசரமாக்கா? என்ன மீன்காரி, நான் முதல்ல வாங்கிட்டு வந்துட்டேங்கக்கா, கேலி கேட்கன்னு வந்தியா? இங்க பாரு, நான் வாங்கிட்டு உள்ள போவேன், இதுல உட்கார்ந்து தும்பேன். என் பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சு திங்க கொடுப்பேன். ஏன்னா இது என் வீட்டு முத்தம், நான் தான் தண்ணி ஊத்தி புல்லு வளர்த்து வச்சிருக்கேன். இத கேட்கக்கு நீ மோமோஸ் வாங்கிட்டு அங்க இருந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க ஒண்ணு யாரும் கேட்க வரல, வாலியில போகும்போது சில தடங்கள் இருக்கிறதுனால கேட்டுக்கிட்டு இருக்க, அவ்வளவுதான். உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல வானரி, சம்மந்திக்கிட்ட நான் மதியம் வருவேன்னு சொல்லிருங்க. எதுக்கு எங்க அம்மாட்ட குழம்பு ஆர்டர் கொடுத்திருக்கியா? என்ன மீன்காரி, இது ஹோட்டல் கடை நினைச்சிட்டியா? மதியம் நீ எங்க வீட்டுக்கு வந்துதான் பாரு, என்ன நடக்கும் நீ அப்ப தெரியும்.